வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கம் போல் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதல்ல ரெஸ்லிங் கிங்குக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் வார்னிங் பண்ணியிருக்காரு, ஜான்சனாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனதுனால அந்த இடத்துக்கு ப்ராக் லெஸ்னர் வழிமறிக்கிறாரு. வழிமறிச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே மைக்கேல் கோலை அலாக்கா தூக்கி அப்படியே கோட்டை இழுத்து ரிங்குக்கு உள்ளே தூக்கி போட்டுறாரு. ரிங்குக்குள்ளே தூக்கி போட்டு எஃப்ஐ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மைக்கேல் கோல் கொஞ்சம் வயசானவரில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோலி கிரேஸ் என்னப்பா ப்ராக்கு அவர் அட்டாக் பண்ணுற, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பான ப்ராக் லெஸ்னர் கோலி கிரோஸுக்கே பயங்கரமான ஒரு எஃப்ஐ போடுறாரு. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கைட்ஸு பேக் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே தடுத்து நிறுத்த பார்த்தாலும் ப்ராக் லெஸ்னர் உத்திர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கீழே இறங்கி கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறாருங்க, உதைக்கிறாருங்க. அந்த ப்ரைம் வாட்டர் இருக்கிற ட்ரிங்க்ஸு அதெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. மனுஷன் அம்புட்டு கோவத்தில் இருக்கார் போல இருக்குது. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா கேமரா கிட்ட ஏய் ஜான், யார் டவுசரை யார் கிழிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஜான்சினா மண்டே நிட்டால நான் டவுசரை கிழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக தான் இப்படி பண்ணார் போல இருக்குது. அந்த ஸ்டீல் ஸ்டெப்பு இருக்குலாங்க, அதை தூக்கி உள்ளே கொண்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. நல்ல வேலை அதை கொண்டு வரல. பட் ஆனால் கோலி கிரேஸ் ஸ்டில் ரிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு எஃப்ஐ போடுறாரு. ப்ராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ளே வரும்போது மற்ற எல்லாருமே செதறுவாங்க பார்த்தீங்களா. அந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்தது. ஆக்சுவலி பழைய ப்ராக் லெஸ்னரை பார்த்த மாதிரி நமக்கு தோணுச்சு. ப்ராக் லெஸ்னர் அப்படியே அடித்து போட்டுட்டு பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் நிற்கிறாரு. பால் ஹேமன் நின்ற உடனே ப்ராக் லெஸ்னர் அப்படியே முறைச்சிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா இல்லை, அப்படியே கேப்பை கலத்திட்டு சிரிச்சிட்டு பால் ஹேமனை பார்த்து நான் உங்ககிட்ட தனியாக பேசுகிறேன், நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னையா நடக்குது இங்கே? பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸை விட்டு பிரிஞ்ச உடனே ப்ராக் லெஸ்னர் கிட்ட ஏதாவது டீல் பேசிட்டாரான்னு தெரில. அப்படியே பால் ஹேமனை நைஸாக தடவிட்டு வேறு போயிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னா பால் ஹேமன் ஊசோஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் கிட்ட கேட்குறாங்க. நான் பாருப்பா, ஊசோஸ்லாம் இன்றைக்கி வரல, இன்றைக்கி விஷன் டீமுக்கும் எந்த விதமான மேட்சும் இல்லை, நீங்கள் பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நாங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் ஊசோஸுக்காக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரசபலசாக்காக நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது, நான் அதை பார்க்க போகிறேன், நீங்கள் என்னத்தையோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். அதாவது நீங்கள் என்னத்தை வேணால் பண்ணி தொலைங்க, என்ன உயிர் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போல இருக்குது. இப்போ கோலி கிரேஸ் அடிபட்டு கிடக்கிறதுனால அவரால் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ண முடியாதான். அதனால் இப்போது முழுக்க சிங்கிளால் நம்ம மைக்கேல் கோல் கமெண்ட்ரி பண்ண போகிறாரு. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, மிஸ்ஸு கமெண்ட்ரி ட்ரிபிளுக்கு மைக்கேல் கோல் கூட கமெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ நம்ம ஷார்லட் ஃப்ளேர், அலெக்சா பில்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை சீக்ரெட் ஹவர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஷார்லட்டுக்கு சில நாட்களாக சின்னதாக மைனர் இன்ஜுரி இருந்தது, அது சரியாயிருச்சு. NXT போயும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சீக்ரெட் ஹவர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக தன்னோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. சீக்ரெட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் மற்றும் ஆல்ஃபா பேர் தான் இன்றைக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி உமன்ஸ் டாக் டீம் டிவிஷனில் இப்போதைக்கு அலெக்ஸா அண்ட் ஷார்லட்டோட ரேஜிங் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்குது, அவங்க டைட்டில் ரேஜினும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவங்கள தோக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தோக்க வைக்க மாட்டாங்க. எஸ், ஸ்டில் WWEயோடைய உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்சா பில்ஸ் அகெயின் ரீடைன் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இந்த டீம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனிவன் உங்கள் யாருக்காவது அலெக்சா அண்ட் ஷார்லட்டோடைய தற்போதைய இந்த டீம் காம்பினேஷன் பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பேக் ஸ்டேஜில் பிஃபார்ம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கிட்ட உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, டாக் டீம் டைட்டிலுக்கான கோலை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும், டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக எப்படி மோதணும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. இப்போதைக்கு உங்களுக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த இடத்துக்கு மிஷின் மியாயம் வராங்க. மிஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபார்ம் நம்ம ரெண்டு பேரும் டாக் டீமாக இணைந்து நெக்ஸ்ட் வீக் கயானா ஜேம்ஸ் மற்றும் ஜூலியாக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட போகிறோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா, நீ வாரியா அப்படின்னு கூப்பிடும்போது இருப்பா நான் வாரேன், நான் பாருங்கள் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் ஒரு பிரதர்ஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க, மற்றவங்கள
வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பி ஃபார்மும் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அப்போது மாண்டஸ் வந்து ஏஞ்சல் டார்க்கனை பார்த்து, என்ன பாரு ப்ரோதர், நீ உண்மையிலேயே என்னோட ப்ரோதர் தான், அதுக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லை. ஆனால் இப்போ நமக்குள்ளே இருக்கிற சண்டே நம்ம இப்போட முடிவு கட்டிடுவோம், நமக்கு தேவை டாக் டீம் டைட்டில், அதை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் டார்க்கன் கிட்ட மாண்டஸ் சொல்லிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு போர்டாலஸ் வராரு. முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பாரு சொல்கிற மாதிரி முழுசாக பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட்டாகவே மாறி இருக்கிறாரு நம்ம அங்கிள் லவ்டி. அதான் அங்கே போர்டாலஸு. அப்படியே பாருங்களேன், லுக்கில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேவ் ஒயிட் மாதிரி ஆகிட்டாரு. பிரேவ் ஒயிட் செத்து போல இருக்குது, அப்படியே உசுரோடு வந்து நிற்கிறாருங்க. நீங்களே பாருங்களேன், அப்படியே பிரேவ் ஒயிட் மாதிரி இருக்கிறார்ல. ஸோ இப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்றவங்க சொல்கிறது நம்பாத, உன் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதையே சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மாண்டஸ் கோவத்தில் வந்து போர்டாலஸோட கழுத்தை பிடிச்சி, எங்களை பிரிக்கிறதுக்கு எதுக்குடா நீ பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இரு இந்த உலகமே வந்து இப்படி தான் மனசுக்குள்ளே தப்பான விஷயத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடியோடி வந்த ஏரிக் ரோவன் கையில் ஒரு ஸ்டீல் ஹேம்பர் வச்சுருப்பார்ல, அந்த ஹேம்பரை வச்சு 2 பேரையுமே அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு அவருடைய போர்டாலஸை காப்பாற்றிட்டு போகிறாரு. போர்டாலஸ் சிரிக்கிறதுலேருந்து நடையிலேருந்து உடையிலேருந்து எல்லாமே பிரேவ் ஒயிட் மாதிரியே மாறிடுச்சு. அதான் முழுசாக கங்காவாக மாறிய சந்திரமுகியை பார் அப்படிங்கிற மாதிரி முழுசாக பிரேவ் ஒயிட்டாக மாறிய போர்டாலஸை பார்க்கணும் போல இருக்குது. பரவாயில்லப்பா, அவர் இல்லாததான் இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பூர்த்தி செய்கிறாரு. ஃபைட்டிங் ஸ்கில்லில் இல்லை, இந்த லுக்கில் சொல்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்லையும் இல்லை. ஏன்னா பிரேவ் ஒயிட்டோட என்டர்டெயின்மெண்ட்லாம் அப்படி இருக்கும், இவரோட என்டர்டெயின்மெண்ட்லாம் அப்படி போர் அடிக்கு. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஆட்ரூத் வந்து ESPN வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கார்கா மற்றும் அம்பேட்டோ குரேரோ அவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் டிவியில் பார்க்கலாம், கேபிளில் பார்க்கலாம், அல்லது மொபைலில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ESPN டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் ஆல்ரெடி ESPN வச்சுருக்குறோம், அதில் நாங்கள் பார்த்துக்குவோம், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆக்சுவலி எதுக்காகனா ESPN அமெரிக்காவில் வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேப்பரியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுற போகிறாங்க, WWE பேப்பரியூஸ். இப்போ நமக்கு ஒன்றும் இல்லைங்க, நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்குதா, அதில் ஸ்மார்ட்-ஒன், NXT அண்ட் பேப்பரியூ எல்லாத்தையுமே நம்ம லைவாக பார்த்துக்குறோம் சாட்டர்டே நைட் தவிர்த்து. ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க், அதில் ESPN தான் பார்க்க முடியுமா. அடுத்தது த ஆக்சியம் டீம் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா த விஷன் டீம் வந்துட்டாங்க. இவங்களை அட்டாக் பண்ணி போட்டதுக்கப்புறமா பால் ஹேமன் பேசுகிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் பேர் பால் ஹேமன், இப்போ நடக்க போகிற ரசல் பிளாஸா பேப்பரில் பால் ஹேமன் சில நாட்களாக வரல பார்த்தீங்களா, இன்றைக்கி தான் வந்திருக்காரு. நீங்கள் எவ்வளோ கவனிச்சிங்களா, நம்ம பால் ஹேமன் வந்ததே வந்துட்டாங்க, சில நாட்களாக பால் ஹேமன் வரல, இப்போ தான் வந்திருக்காரு அப்படிங்கிற டாப்பிக்கே மறந்துட்டேன். சரி, இப்போ பால் ஹேமன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பாருங்கள் விஷன் டீம் தான் வந்து இப்போ நடக்க போகிற ரசல் பிளாஸால் வெற்றி பெற போகிறாங்க, ஊசோஸ் வந்து தோக்க போகிறாங்க, ஊசோஸ் எப்போவுமே வந்து ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல த ஃப்ரேஷியம் டீம் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்ட ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், இந்த சண்டைக்கு காரணம் பால் ஹேமன் நீ தான், அதனால் இப்போவே வந்து நான் ஃபேஷியம் டீமுக்கும் விஷன் டீமுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போது இவங்களுக்குள்ள மேட்சும் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஊசோஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த விஷன் டீம் மோதுறதுனால இப்போதைக்கு அவங்க எந்த மேட்ச்லையும் தோக்க போகிறது கிடையாதுன்னு. அதே போல் தான் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா விஷன் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஊசோஸை பற்றி பேச ஆரம்பிக்கார். ஊசோஸ் நான் பாருங்கள், ரசல் பிளாஸால் நடக்க போகிறது இது தான், இவங்க தான் வின்னர்ஸ், இயர் த வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அப்படியே பேக் ஸ்டேஜில் த ஊசோஸ் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து ESPN-உடைய டெலிகாஸ்ட் பண்ணுற ரசல் பிளாஸ் அரங்கத்துக்கு வந்துட்டோம், 1 டே தான் இருக்குது, இன்னும் 24 ஹவர்ஸ், காலையில் கரெக்டாக நான் வந்து உன் கூட மோத போகிறோம், அந்த மேட்ச்சில் விஷன் டீமை நாங்கள் பீட் பண்ண போகிறோம் பால் ஹேமன், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஊசோஸ் டீம் வந்து பால் ஹேமனுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. டைரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணல, பேக் ஸ்டேஜில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பண்ணியிருக்கிறாங்க, அதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. போன வாரம் டிஃபனி அட்டாக் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெயில்கார்களையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த உமன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஏன் பக்கம் வர வேண்டியது, அதுக்காக பல பேர் மோதிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த உமன் சாம்பியன்ஷிப் இதுக்கப்புறமா ஏன் கிட்ட வரணும், அதுக்கான கோலை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கிறேன். உமன் சாம்பியன்ஷிப்போட வாய்ப்பு எனக்கு வேணும்னு சொல்லும் போது டிஃபனி அந்த இடத்துக்கு வராங்க. உனக்கு உமன் சாம்பியன்ஷிப் தானே வேணும், இந்த இடத்துல இப்போயே வச்சுக்கலாம், ஏன்னா உன் கூட நான் மோதுறது ஃபஸ்ட் டைம் இல்லை, பல தடவை மோதிட்டேன், உன்னை வீழ்த்திட்டேன், இன்னொரு தடவை மோதுன்னு நான்
கூட எனக்கு பிரச்சனை இல்லை, வா சண்டை போடலாம்னு சொல்லும்போது ஜேட்காரர்கள் கோபத்தின் உச்சத்தில் வராங்க. ஏன்னா போன வாரம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேட்காரர்களையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க நயா ஜாக்ஸ். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் தான் அட்டாக் பண்ண போகிறாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தடுத்து நிறுத்துறதுனால அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அப்போ ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ள சண்டை வந்து பெருசாக போயிட்டே இருக்குது, உமன் சாம்பியன்ஷிப்பாக நீங்கள் 3 பேருமே ஆசைப்படுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்கள் 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டை நான் உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டாரு. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரசல் பிளாஸாக தான் இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ரசல் பிளாஸாக்கு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன், அதாவது நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் உமன் சாம்பியன்ஷிப் வச்சு டிஃபெண்ட் பண்ணணும் டிஃபனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு சம்பவம் இருக்குது கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மேட்சை வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் இவெண்ட்னு சொல்லிக்கிறாங்க. மெயின் இவெண்ட்டில் டைட்டில் மேட்ச் நடந்தாலே ஏதாவது டிஃபெண்டிங் அண்ட் புது சாம்பியன் உருவாங்க, அந்த வகையில் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சாமி ஜெயின் வந்து நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு கார்மலைஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஓப்பன் சேலஞ்சிங் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஆக்சுவலி சாமி ஜெயின் உண்மையிலேயே ஒரு குட் சாம்பியன். ஏன்னா வீக்லி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி கார்மலைஸ் கூட. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா போயிட்டு இருக்குது. கார்மலைஸ் எப்படியாவது பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும். ஆக்சுவலி கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மிஸ் இருக்கிறாரு. மிஸ் இன்னைக்கு கோலி ரேஸுக்கு அட்டாக் பண்ணனால அவர் பதிலாக அவதான் பார்த்தீங்கன்னா முழுக்க இன்னைக்கு ஸ்மார்ட் கமெண்ட்ரியில் இருந்திருக்காரு. உண்மையிலேயே மேட்ச் பக்காங்க, வேற லெவல். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப போராடினார் கேர்மலைஸ் கூட. அந்த அளவுக்கு மேட்சும் நல்லா இருந்தது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாற்றி சூப்பராக சண்டை போட்டாங்க. ஃபைனலி என்னாச்சு, ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் கார்மலைஸை வீழ்த்தி அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிட்டார். இது சாமி ஜெயினுடைய 3வது டைட்டில் டிஃபெண்டிங் நினைக்கிறேன். அதாவது சாமி ஜெயின் டைட்டில் வின் பண்ணி 3 வாரம் ஆச்சு. அந்த 3 வாரத்தில் 3 டைட்டில் டிஃபெண்டிங்கு உண்மையிலேயே நல்ல விஷயம். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்லி டெட்லிஸ் டீம் இருக்கிறாங்கல்ல, அதில் இருக்கிற பீட்டர் அவர் பேர் மறந்து போச்சே. சார் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, தங்கள் டீம் வந்து மீண்டும் வரப்போகுது, எங்களுக்கு வாய்ப்பு தாங்க, நாங்கள் டாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக மாற்ற போகிறோன்னு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து டேமே பிளேஸு அலெக்ஸ்டா பிளேஸாக பார்த்தீங்களா, அலிஸ்டா பிளாக்குக்கு நான் கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ணணும், அவங்க கூட எனக்கு அகைன் ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, தரமாட்டேன், அவங்க கூட நீ மோதிட்ட, அலிஸ்டார் வந்து வின் பண்ணிட்டான், அவன் நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லும்போது கோவப்பட்ட டேமியன் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு ப்ரீடி டெட்லிஸ் டீமுக்கு டாக்டிங் சாம்பியன்ஷிப் வேறு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்றாங்களா, அவங்களையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. டேமியன் இப்போ கொலை காண்டில் இருக்காரு போல இருக்குது. அதான் வரவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான கான்ட்ராக்ட் சைனிங். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட். அண்ட் ரசல் பிளாஸாவுடைய மெயின் ஈவெண்ட்டும் இதுதான் அப்படிங்கிறத WWE அஃபீஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அதன் பின்பு சோலோ சிக்காவா நம்ம சோலநாதன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பிளட் லைன் ட்ரீ, நான் பிளட் லைனை விட்டு போனதுக்கப்புறமா மை ஃபேமிலி ட்ரீ உருவாக்குனேன், இப்போ மை ஃபேமிலி ட்ரீ என்னை விட்டு பேருன்னு தோணுது, ஏன்னா என் கூட இருக்கவங்களாம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டீமில் இருக்கும்போது டாக்டிங் சாம்பியன்ஷிப் உருவாக்கினேன், நான் யுனைடெட் சாம்பியன் ஆனேன், ஸோ ஒரு சில சாம்பியன்ஸையும் என் டீமில் உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், சோலோ சிக்காவை கூட இப்போ டாங்காலோவில் மட்டும்தான் இருக்காரு, மற்றபடி மற்ற 2 பேரும் இல்லை. ஸோ அப்போது டாங்காலோவில் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லவ் யூ சோலோ, நான் ஒன்று ஸ்டில் உன்னை லவ் பண்ணுறேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கூடிய சீக்கிரம் டாங்காவோட ரிட்டர்ன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஹிண்டிங்காக எப்படி கொடுக்குறாங்களான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோலோ சிக்காவோட ரிட்டர்ன் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் காய்ஸ், இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம், கான்ட்ராக்ட் சைனிங் டைம். ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் சைனிங்காக 2 பேரையும் கூப்பிட்றாரு, கோடி ரோட்ஸ் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர். முதலாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வரணும், ஆனால் அதுக்கு பதிலாக ட்ரூ மேக்கின்டையர் வராரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு ட்ரூ மேக்கின்டையருக்கு பூ பண்ணுறாங்க. அதையும் தவிர்த்து நான் இந்த இடத்துக்கு வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ மேக்கின்டையர் பேச ஆரம்பிக்கும் போது கோடி ரோட்ஸோடைய தீம் மியூசிக் முடிக்குது. எஸ், கோடி ரோட்ஸ் வந்துட்டார். கோடி ரோட்ஸ் அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரூவை பார்த்து, என்ன பாரு, நீ சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு கேட்ட, நான் வேணும்னு சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி நீ நானும் ஒன்றா இருந்துக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கோம், ஏன் ஈவன் 2 பேரும் டாக்டிங் சாம்பியன் இருந்திருக்கிறோம், இந்த அளவுக்கு உனக்கும் எனக்கும் பாண்டிங் நிறைய இருக்குது, அதெல்லாம் பாஸ்ட்டு. இப்போ ப்ரெசென்ட்டில் எனக்கு உண்மையிலேயே பிடிக்காத ஒரு நபரை நீ மாறிட்டு ட்ரூ, இப்போ நான் உனக்கு சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தந்திருக்கோம்ல, நீ எனக்கு தேங்க்யூ சொல்லலையேன்னு சொல்லும்போது அவர் செல்லை எடுத்து நோண்டாரு. பார்த்தா ட்விட்டரில் வந்து தேங்க்யூன்னு சொல்கிறார் கோடி ரோட்ஸுக்கு, தேங்க்யூ எனக்கு வாய்ப்பு தந்ததுக்குன்னு. ஸோ கோடி ரோட்ஸுக்கு நேரடியாக தேங்க்ஸ் சொல்ல மாட்டாராம். இப்படி 2 பேருமே கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரூ மேக்கின்டையர் வந்து கோடி ரோட்ஸோட மண்டே
மண்டையிலேயே முட்டி இதுக்கு முன்னாடி எப்படி டேபிளில் போட்டு மிதிச்சாரு அதே மாதிரி கமெண்ட்ரி டேபிள் கிட்ட வச்சு கிளைமோர் படத்தை நிற்காரு. அப்போ கோடி ரோட்ஸாவது சொல்றாரு, நான் பாரு இப்போ நினச்சா கூட நான் கிளைமோர் போட்டுருவேன், ஆனால் ரசல் பிளாஸால் மெயின் இவெண்ட் இந்த மேட்ச்சு எனக்கு கண்டிப்பாக இந்த டைட்டில் வேணும், அதனால இப்போதைக்கு உன்னை உயிரோட விடுறேன், மறுபடியும் என்கிட்ட வராத, நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அதெல்லாம் கேட்காம ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ண வரும்போது மீண்டும் ட்ரூ மேக்கிண்டர் தான் டாமினேட் பண்ணி கோடி ரோட்ஸை தூக்கி கீழே போட்டு நான் அகைன் சொன்னோம்ல என்கிட்ட வராத, வந்தால் தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்லிட்டு பயம்படுத்திட்டு போயிருக்காரு. இதே பயனுணர்ச்சியோட ரசல் பிளாஸால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்மார்ட் ரிவ்யூ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.